எக்ஸாம்பிள் 1.19 இந்த எக்ஸாம்பிளில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டில் இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது இந்த மேட்ரிக்ஸை எலிமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ரெடியூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் கிவன் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். லெட் ஏ ஈக்குவல் டு தி கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ். இந்த டிட்டர்மினண்ட்டை ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 3 into 0 into 1 0 minus 1 into 2 minus 2 minus of minus 2 is plus 2 minus 1 into 2 into 1 2 minus 1 into 5 minus 5 minus of minus 5 is plus 5 plus 4 into 2 into 2 4 minus 0 into 5 0 equal to 3 into 0 plus 2 is 2 minus 1 into 2 plus 5 is 7 plus 4 into 4 minus 0 is 4 equal to 3 into 2 6 minus 1 into 7 minus 7 plus 4 into 4 16 equal to 6 plus 16 22 minus 7. Determinant A equal to 22 minus 7 is 15. So இங்கே வந்து determinant A க்கு வேல்யூ வந்து 15 கிடைக்குது, which is not equal to 0. So given matrix A ஓட determinant வேல்யூ வந்து not equal to 0ன்னு கிடைக்கிறதுனால given matrix வந்து a non-singular matrix. So A is a non-singular மேட்ரிக்ஸ். கிவன் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி இந்த மேட்ரிக்ஸை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ரெடியூஸ் பண்ணணும். ஸோ எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து இந்த மேட்ரிக்ஸை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆகணும்னா இந்த ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 ஆகணும். ஸோ இந்த எலிமெண்ட் 1 ஆகிறதுக்கு ஃபஸ்ட் ரோயை 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ R1 implies 1/3 R1. ஸோ ஃபஸ்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R1 implies 1/3 R1. ஃபஸ்ட் ரோயை 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 1/3 into 3 1 1/3 into 1 1/3 1/3 into 4 4/3. அடுத்த செகண்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். 2 0 minus 1. தேர்ட் ரோயும் அப்படியே எழுதுகிறேன். 5 2 1. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். இங்கே வந்து ஃபஸ்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். 1 1/3 4/3. பாருங்கள், இந்த செகண்ட் ரோவில் உள்ள 2-ஐ வந்து இதை 0 ஆக்கணும். இப்போ இந்த 2-ஐ 0 ஆக்கணும்னா செகண்ட் ரோலேருந்து ஃபஸ்ட் ரோயை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோன்னா இது 0 ஆகும். ஸோ செகண்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 implies R2 minus 2 R1. எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் செகண்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணுவோம். ரோ 2வில் உள்ள எலிமெண்ட் 2 மைனஸ் ரோ 1ல் உள்ள எலிமெண்ட் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 மைனஸ் 2 0. அடுத்த ரோ 2வில் உள்ள எலிமெண்ட் 0 மைனஸ் ரோ 1ல் உள்ள எலிமெண்ட் 1/3-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2/3. ஸோ 0 minus 2/3 is minus 2/3. அடுத்த ரோ 2வில் உள்ள எலிமெண்ட் -1 மைனஸ் ரோ 1ல் உள்ள எலிமெண்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 into 4/3 is 8/3.
ஸோ -1 -8/3 ஈக்குவல் டு எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் 3 -3 -8 சிம்ப்ளிஃபை பண்ணால் -11/3. அடுத்தது ரோ 3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். ரோ 3ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 5 வந்து 0 ஆக்கணும். ஸோ இந்த எலிமெண்ட் 5 0 ஆக்குறதுக்கு ரோ 3லேருந்து 5 டைம்ஸ் ரோ 1 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 0 ஆகும். இந்த 5லேருந்து இதை 5 டைம்ஸ் 5 × 1 5 ஆகும். ஸோ 5 - 5 0. ஸோ ரோ 3க்கு அப்ளை பண்ண வேண்டிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 implies R3 - 5R1 அப்ளை பண்ணுவோம். R3ல உள்ள எலிமெண்ட் 5 மைனஸ் R1ல் உள்ள எலிமெண்ட் 1 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 5 5 5 - 5 0. அடுத்து R3ல் உள்ள எலிமெண்ட் 2 மைனஸ் R1ல் உள்ள எலிமெண்ட்டு 1/3 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 × 1/3 5/3. ஸோ 2 - 5/3 எல்சிஎம் எடுக்கிறேன் 3. 2 × 3 6 -5 ஈக்குவல் டு 1/3. அடுத்து R3ல் உள்ள எலிமெண்ட் 1 மைனஸ் R1ல் உள்ள எலிமெண்ட்டு 4/3 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 × 4/3 20/3. ஸோ 1 - 20/3 எல்சிஎம் எடுக்கிறேன் 3. எல்சிஎத்தால் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 3 3 -20. 3 - 20 is -17. ஸோ -17/3. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே எழுதுகிறேன். 1 1/3 4/3. செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டு இந்த -2/3 இருக்க இடத்துல 1 ஆக்கணும். ஸோ இந்த -2/3 இருக்க இடத்துல 1 ஆக்கணும்னா இந்த -2/3 -3/2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இது 1 ஆகும். ஸோ செகண்ட் ரோவில் அப்ளை பண்ண வேண்டிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 implies -3/2 × R2. ஸோ செகண்ட் ரோயை -3/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -3/2 × 0 0 -3/2 × -2/3 is 1. -3/2 × -11/3 is 11/2. தேர்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். 0 1/3 -17/3. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் எலிமெண்ட் 1/3 0 ஆக்க போகிறேன். ஸோ இந்த செகண்ட் எலிமெண்ட் 1/3 0 ஆக்குறதுக்கு செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த ரோலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ரோய்க்கு அப்ளை பண்ண வேண்டிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R1 implies R1 - 1/3 R2. ஸோ ஃபஸ்ட் ரோய்க்கு இந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R1ல் உள்ள எலிமெண்ட் 1 மைனஸ் 1/3 × R2ல் உள்ள எலிமெண்ட் 0. 1/3 × 0 is 0. ஸோ 1 - 0 1. அடுத்தது R1ல் உள்ள எலிமெண்ட் 1/3 மைனஸ் R2ல் உள்ள எலிமெண்ட் 1. இதை வந்து 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1/3 × 1 is 1/3. ஸோ 1/3 - 1/3 0. அடுத்தது R1ல் உள்ள எலிமெண்ட் 4/3 மைனஸ் R2ல் உள்ள எலிமெண்ட்டு 11/2. இந்த 11/2 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1/3 × 11/2 is 11/6. ஸோ 4/3 - 11/6. இங்கே எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் வந்து 6. ஸோ 8 - 11 ஈக்குவல் டு -3/6.
6. Cancel பண்ணா -1/2. So, row 1 becomes 1, 0, -1/2. அடுத்தது row 2 அப்படியே எழுதுறேன். 0, 1, 11/2. அடுத்தது row 3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். row 3ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1/3 இதை 0 ஆக்கணும். ஸோ இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கு row 2ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1 இதை 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த 1/3 கூட சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா இது 0 ஆகும். ஸோ row 3ல் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் R3 -1/3 R2. row 3ல் உள்ள எலிமெண்ட்டு 0 மைனஸ் row 2ல் உள்ள எலிமெண்ட்டு 0. இந்த 0வை 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 into 1/3 is 0. 0 minus 0 is 0. அடுத்த row 3ல் உள்ள எலிமெண்ட்டு 1/3 மைனஸ் row 2ல் உள்ள எலிமெண்ட்டு 1. இதை 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 into 1/3 is 1/3. 1/3 minus 1/3 0. அடுத்த row 3ல் உள்ள எலிமெண்ட்டு -17/3 மைனஸ் row 2ல் உள்ள எலிமெண்ட்டு 11/2. இந்த 11/2-ஐ 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1/3 into 11/2 is 11/6 ஈக்குவல் டு எல்சியம் எடுக்கிறேன். எல்சியம் 6. எல்சியத்தால் மல்டிப்ளை பண்ணுறேன். -34 minus 11 ஈக்குவல் டு -45/6. 45யும் 6ஐயும் கேன்சல் பண்ணுறேன். 3க்கு கட் பண்ணுறேன். ஸோ -15/2. ஸோ R3 becomes 0, 0, -15/2. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணேன். இங்கே ஃபர்ஸ்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். 1, 0, -1/2. செகண்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். 0, 1, 11/2. தேர்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் தேர்ட் ரோயை -2/15ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ R3 இம்ப்ளைஸ் -2/15 into R3. R3க்கு அப்ளை பண்ணுவோம். -2/15 into 0, 0. -2/15 into 0, 0. -2/15 into -15/2 is 1. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் இந்த தேர்ட் எலிமெண்ட் -1/2-ஐ 0 ஆக்கணும். ஸோ இந்த எலிமெண்ட்டை -1/2-ஐ 0 ஆக்குறதுக்கு தேர்ட் ரோவில் உள்ள இந்த 1 இதை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணோன்னா இது 0 ஆகும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R1 இம்ப்ளைஸ் R1 + 1/2 into R3. ஸோ ஃபஸ்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R1ல் உள்ள எலிமெண்ட்டு 1 ப்ளஸ் R3ல் உள்ள எலிமெண்ட்டு 0. 0 into 1/2 is 0. ஸோ 1 + 0 is 1. அடுத்த R1ல் உள்ள எலிமெண்ட்டு 0 ப்ளஸ் R3ல் உள்ள எலிமெண்ட்டு 0. 0 into 1/2 is 0. 0 + 0, 0. அடுத்த R1ல் உள்ள எலிமெண்ட்டு -1/2 ப்ளஸ் R3ல் உள்ள எலிமெண்ட்டு 1. 1 into 1/2 is 1/2. -1/2 + 1/2 is 0. அடுத்தது R2ல் 0 தேர்ட் எலிமெண்ட் 11/2-ஐ 0 ஆக்கணும். ஸோ இந்த 11/2-ஐ 0 ஆக்குறதுக்கு R3ல் உள்ள எலிமெண்ட் 1 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதிலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும்.
ஸோ R2ல அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 implies R2 minus 11/2 into R3. ஸோ R2ல எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R2ல உள்ள எலிமெண்ட்டு 0 மைனஸ் R3ல உள்ள எலிமெண்ட்டு 0. இந்த 0வை 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 11/2 into 0 is 0. 0 minus 0 0. அடுத்து R2ல உள்ள எலிமெண்ட்டு 1 மைனஸ் R3ல உள்ள எலிமெண்ட்டு 0. இந்த 0வை 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 11/2 into 0 is 0. 1 minus 0 is 1. அடுத்தது R2ல உள்ள எலிமெண்ட்டு 11/2 மைனஸ் R3ல உள்ள எலிமெண்ட்டு 1. இந்த 1 வந்து 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 11/2 into 1 is 11/2. 11/2 minus 11/2 0. ஸோ செகண்ட் ரோ வந்து 0 1 0ன்னு கிடச்சிட்டு தேர்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். 0 0 1. இந்த லாஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ் பாருங்கள். 1 0 0 0 1 0 0 0 1. இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ கிவன் மேட்ரிக்ஸை எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ரெடியூஸ் பண்ணிட்டோம்.